Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். ஆல்ரெடி எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எலிமினேட் பண்ணணும்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அது என்னென்னா p = ∂z/∂x, q = ∂z/∂y, r = ∂2z/∂x², s = ∂2z/∂x/∂y, அப்புறம் t = ∂2z/∂y². அகைன் கொஸ்டினில் வந்து இந்த மாடலில் phi of u, v = 0 இந்த டைப்பில் ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி எலிமினேட் பண்ணுறதுனா டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி. ஸோ phi of u, v = determinant of ∂u/∂x, ∂v/∂x, ∂u/∂y, ∂v/∂y = 0 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எலிமினேட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலிமினேட் த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் ஃப்ரம் z = f of y/x and form the PDE. ஸோ கொடுத்த ஃபங்க்ஷனை எக்ஸாலையும் ஒய்யாலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பார்ஷியலாக. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸால் பண்ணும்போது p = ∂z/∂x = f' of y/x இன்ட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது f' of y/xன்னு போட்டணும். அகைன் உள்ளே இருக்கிற டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -y/x², because differentiation of 1/x is -1/x². again y-ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ∂z/∂y அது என்னது q, which is equal to f' of y/x. இங்கே வந்து y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, ஸோ 1/x. ஸோ இந்த ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன பண்ண போகிறோம், p-ஐ q-ஐ டிவைட் பண்ண போகிறோம். ஸோ p/q is equal to f' of y/x into -y/x² divided by f' of y/x into 1/x. ஸோ f' of y/xம் f' of y/xம் கேன்சல் ஆயிரும். this is equal to இந்த இந்த x² கேன்சல் ஆயிரும். ஸோ -y/x. ஸோ இதிலேருந்து எப்படி எழுதலாம், px = -qy. again px plus qy is equal to 0. Next question is form the PDE by eliminating f from f of x² plus y² plus z², x plus y plus z = 0. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ரெண்டு டேர்ம் இந்த மாதிரி வந்ததுன்னா இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஸோ டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கிவன் கொஷின்லேருந்து u = x² plus y² plus z² and v = x plus y plus z எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ∂u/∂x ஃபைண்ட் பண்ணணும். ஸோ x² வந்து 2x ஆயிரும், y² 0 and z² வந்து 2z into ∂z/∂x. ஸோ இந்த ∂z/∂x பதிலாக pன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அகைன் ∂u/∂y இங்கே x² வந்து 0, y² வந்து 2y ப்ளஸ் z² வந்து 2z into ∂z/∂y. ஸோ ∂z/∂yக்கு qன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி ∂u/∂x, ∂v/∂y ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை டிட்டர்மினன்ட் ஆஃப் ∂u/∂x, ∂v/∂x, ∂u/∂y, ∂v/∂y இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 2x plus 2zp 1 plus p 2y plus 2zq 1 plus q டிட்டர்மினன்ட் is equal to 0. ஸோ டிட்டர்மினன்ட்டில் எப்பயுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ 2x plus 2zp into 1 plus q minus 2y plus 2zq into 1 plus p = 0. இந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ ப்ளஸ் ஆகிடுது. ஸோ அகைன் இந்த டேர்ம்லேருந்து 2, இங்கேருந்து 2 ரெண்டையும் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடும். ஸோ நம்ம இதில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் x plus qx plus pz plus pqz equal to y plus py plus qz plus pqz. ஸோ ரெண்டு சைட்லேருந்து pqz கேன்சல் ஆயிடும். ஸோ q1 p ஒன் சைடும் xy அனதர் சைடும் போய்க்கிறோம். ஸோ qx minus qz plus pz minus py is equal to y minus x. ஸோ இதுலேருந்து qவை காமன் எடுத்தால் x minus z, இதுலேருந்து y pயை காமன் எடுக்கணும். ஸோ z minus y into p which is equal to y minus x. This is a required solution. Next question is form PDE by eliminating arbitrary functions f and g from z is equal to x into f of 2x plus y plus g into 2x plus y. ஸோ இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தா நம்ம வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் p, q, r, s and t 5 கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு x and y. ஸோ ஃபஸ்ட்டு
p is equal to dou z by dou x equal to x ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். x வந்து ரெண்டு டேர்ம்லையுமே இருக்குது, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ uv ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ uv is equal to u dv plus v du. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து அப்படியே போட்டுரும். செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது f dash of 2x plus y. அகைன் உள்ளே இருக்கிற டேர்ம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2. ஸோ 2x f dash of 2x plus y. அகைன் f of 2x plus y அப்படியே போட்டுரும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. ஸோ இந்த ஃபார்முலா கம்ப்ளீட்டட். And the last one g of 2x plus y differentiate பண்ணும்போது g dash of 2x plus y, again 2x plus y differentiate பண்ணும்போது 2. So therefore the first equation. And q is equal to dou z by dou y. Dou z by y ஆல் differentiate பண்ணும்போது x இது வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஸோ x அப்படியே போட்டுறோம். ஸோ f of 2x plus y differentiate பண்ணும்போது f dash of 2x plus y, again இந்த term differentiate பண்ணும்போது 1. ஸோ x into f dash of 2x plus y. And g of 2x plus y differentiate பண்ணும்போது g dash of 2x plus y. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து r வந்து dou square z by dou x square. இந்த dou z by dou x அகைன் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த 2xங்கிறது ஒரு டேர்ம், f dash of 2x plus yங்கிறது ஒரு டேர்ம். ஸோ இது uv ஃபார்முலா. ஸோ அப்ளை பண்ணால் 2x அப்படியே வந்துடும். So f dash of 2x plus y differentiate பண்ணும்போது f double dash of 2x plus y, again inside term differentiate பண்ணும்போது 2. So 2 into 2 4x into f double dash of 2x plus y. And f dash of 2x plus y அப்படியே போட்டுறோம். Then 2x differentiate பண்ணும்போது 2. So 2 into f dash of 2x plus y. And f of 2x plus y differentiate பண்ணும்போது again 2f dash of 2x plus y. And 2g dash of 2x plus y differentiate பண்ணும்போது 4g double dash of 2x plus y. So next s is equal to dou square z by dou x dou y. So ஒன்று இந்த dou z by dou x again y differentiate பண்ணலாம், இல்லைன்னா dou z by dou y x ஆல் differentiate பண்ணலாம். ஸோ நம்ம dou z by dou y x ஆல் differentiate பண்ணோம்னா ஸோ ரெண்டு டேர்ம் இருக்குது uv. ஸோ x in 2x into f double dash of 2x plus y plus f dash of 2x plus y. Again g dash of 2x plus y differentiate பண்ணா 2g double dash of 2x plus y. Next t is equal to dou square z by dou y square, which is equal to y வந்து q வந்து again y ஆல் differentiate பண்ணுறோம். So x into f double dash of 2x plus y plus g double dash of 2x plus y. இதான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் தேர்ட் ஈக்குவேஷன் தட் இஸ் r is equal to என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 4x f double dash of 2xy plus 4f dash of 2x plus y plus 4g double dash of 2x plus y. இந்த டேர்மை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். ஸோ 4f dash of 2x plus y ப்ளஸ் இந்த டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து தேர்ட் டேர்ம்லேருந்து 4 காமன் எடுத்தால் 4 into x f double dash of 2x plus y plus g double dash of 2x plus y. இது வந்து என்னது, நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்ச t. ஸோ t இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் r is equal to 4f dash of 2x plus y plus 4t. This is sixth equation. Again fourth equation எடுக்கணும். fourth equation வந்து s is equal to இங்கே வந்து இந்த டேர்மை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுறோம். அகைன் இந்த டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து லாஸ்ட் டேர்ம்லேருந்து 2 காமன் எடுக்கிறோம். ஸோ 2 into x f double dash of 2x plus y plus g double dash of 2x plus y plus f dash of 2x plus y. So 2 இந்த term வந்து t. So 2t plus f dash of 2x plus y. This is 6th and 7th equation. So இந்த 6th and 7th equationலேருந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா f dash வந்து கேன்சல் ஆகிடும். எப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் f dash of 2x plus y கேன்சல் ஆகிடும். So 6 minus 4 into 7th equation. So r is equal to 4f dash of 2x plus y plus 4t. So 7th equation into 4. So 4 is equal to 4f dash of 2x plus y plus 8t. So subtract பண்ணுறோம். subtract பண்ணால் இந்த term cancel ஆயிரும். So r minus 4s and 4t minus 8t வந்து minus 4t. So இந்த minus 4t inside வந்தால் plus 4t. Therefore r minus 4s plus 4t is equal to 0. If you like my video, like, share and subscribe my channel.